அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அதாவது சுகர் கண்ட்ரோல்ல இல்லாதப்போ என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாங்கிற அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு சீரிஸ். சுகர் லெவல் அதிகமா இருக்கும்போது கிட்னிக்குள்ள இருக்கிற ஃபில்டரிங் யூனிட்டான நெஃப்ரான்ஸ் அதுக்குள்ளேயும் சின்னதா ஃபில்டரிங் லேயர்ஸ் நிறைய இருக்குங்க. இந்த ஃபில்டரிங் லேயர்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இது டேமேஜ் ஆகும்போது நம்ம யூரின்ல புரதச்சத்து லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படியே சுகர் அன்கண்ட்ரோல்டா இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த நெஃப்ரானே வந்து டோட்டலா ஃபங்க்ஷன் பண்ணாம போயிடும். இதுக்கு பேர் தான் டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவோம். அன்கண்ட்ரோல் சுகர் இருந்துட்டே இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டோட்டலா கிட்னி வந்து லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆகிறப்போ உங்களுக்கு டயாலிசிஸ் கூட தேவைப்படலாம். இதுல லேட்டா தாங்க சிம்டம்ஸ் வரும். நீங்க யூரின் டெஸ்ட்டோ இல்ல பிளட் டெஸ்ட்டோ பண்ணி பார்க்காம இதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா உலகத்திலேயே 5 பேர்ல 2 பேர்த்துக்கு கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான காரணம் வந்து டயபெட்டிஸ் தாங்க. அதனாலதான் கிட்னியோட ஹெல்த்தை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு. டயபெட்டிஸ் இருக்குன்னா சுகரை கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. அதே சமயம் உங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ரெகுலரா யூரின் டெஸ்ட் அண்ட் கிட்னி டெஸ்ட் எடுத்துக்கோங்க. எவ்வளவு சீக்கிரமா இந்த கண்டிஷனை கண்டுபிடிக்கிறோமோ அதே நேரத்தில் எந்த அளவுக்கு சுகரை கண்ட்ரோல் பண்றோமோ இது டயபெட்டிக் நெஃப்ரோபதி வராம தடுக்கிறதுக்கு உதவுங்க.